முன்னொரு காலத்தில் உலகப் புகழ் வாய்ந்த ஞானம் பெற்ற குரு ஒருவர் இருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவரின் சீடர்கள் அந்த குருவிடம் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். எங்களுக்கெல்லாம் நீங்கள் குருவாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு யார் குரு என்று கேட்டனர். அந்த குரு சிரித்துக் கொண்டே, எனக்கு ஆன்மீகத்தில் எண்ணற்ற குருமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் 3 பேரை கட்டாயம் சொல்ல வேண்டும். என் முதல் குரு ஒரு நாய். ஒருமுறை நான் ஆன்மீகத்தை தேடி எல்லாவற்றையும் துறந்து அலைந்து கொண்டிருந்த சமயம். அது ஒரு காடு. அப்போது எனக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது. அருகிலேயே ஒரு சிறிய நீரோடை இருந்தது. சரி, நீர் குடிக்கலாம் என அதன் அருகே சென்றேன். அப்போது அங்கே ஒரு நாய் நீரோடைக்கு போவதும் திரும்புவதுமாக இருந்தது. உற்று கவனித்தேன். அது மிகவும் களைப்பாக இருந்தது. அதற்கும் நிறைய தாகம் போலிருக்கிறது. ஆனால் நீரோடைக்கு போனதும் அங்கே நீரில் தெரியும் தன் உருவத்தை பார்த்து பயந்து போய் திரும்பி வந்துவிட்டது. ஆனால் தாகம் துரத்தியது. திரும்பவும் நீரோடைக்கு செல்கிறது. இப்படி போவதும் வருவதும் போவதும் வருவதுமாக இருந்தது. நாய் களைத்துப் போய்விட்டது. இருந்தும் தாகம் மேலிடவே அந்த நாய் சரேலென தண்ணீருக்குள் பாய்ந்தது. பயம் தெளிந்தது. தாகத்தை தீர்த்து கொண்டது. அப்போதுதான் உணர்ந்து கொண்டேன், நம் தாகத்தை தணிக்க விடாமல் செய்வது பயம் மட்டுமே. ஆனால் தாகம் மேலிடம் போது நமக்குள் உருவாகும் தைரியமானது பயத்தை உடைத்து விடுகிறது என அறிந்து கொண்டேன். அதனால் அந்த நாய்தான் என் முதல் குரு. அப்போது 2வது குரு யார் என அந்த ஞானியை கேட்டனர். அவர் சொன்னார், எனது 2வது குரு ஒரு திருடன். என்ன, திருடன் குருவாக முடியுமா என்றனர். அவர் புன்னகையுடன் பதில் சொல்லத் தொடங்கினார். அந்த காட்டில் பசி மிகுதியால் நான் மிகவும் களைப்புற்று சோர்ந்து கிடந்தேன். அப்போது ஒருவர் வந்து என்னை கைத்தாங்கலாக தூக்கி அருகிலிருந்து தன் குடிசைக்கு அழைத்துச் சென்றார். எனக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் தந்தார். நான் நன்றி மிகுதியால் அவரை பார்த்தேன். சாமி, நீங்க யார் என்று என்னை கேட்டார். அதைத்தான் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறேன் என பதில் சொன்னேன். அவருக்கு அது புரியவில்லை. சற்று தயக்கமாக, நீங்கள் யார் என்று கேட்டேன். நான் ஒரு திருடனென பதில் சொன்னார். உங்களுக்கு தயக்கம் இல்லை என்றால் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் வரை இங்கேயே தங்கலாம் என்று கூறினார். நானும் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டேன். அன்று இரவு அவர் தன் தொழிலுக்கு கிளம்பினார். மறுநாள் காலையில் வந்தார். என்னப்பா, தொழில் எப்படி, ஏதாச்சும் கிடைச்சதா என்றேன். இன்னைக்கு கிடைக்கல சாமி, நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்றார். மறுநாளும் தொழிலுக்குச் சென்றார். திரும்பி வந்ததும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு இல்ல சாமி, நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்று பதில் சொன்னார். இப்படியே தொடர்ந்து 1 மாதம். எனது அதே கேள்வியும் அவரது அதே பதிலும் தொடர்ந்தது. அன்றுதான் ஒன்றை தெரிந்து கொண்டேன். சாதாரண பொருளை தேடக்கூடிய, திருடக்கூடிய திருடனுக்கே இவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது என்றால் மிகப்பெரிய செல்வமாகிய ஞானத்தை தேடக்கூடிய எனக்கு எவ்வளவு நம்பிக்கையும் பொறுமையும் தேவை என்பதை தெரிந்து கொண்டேன். அதனால் அந்த திருடன் தான் எனது 2வது குரு. அப்போ அந்த 3வது குரு யார் என்று சீடர்கள் கேட்டனர். அந்த ஞானி சொன்னார், நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஊரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது அவ்வீட்டிலிருந்த 5 வயது குழந்தையொன்று வீட்டிலிருந்த விளக்கையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையிடம் என் புத்திசாலித்தனத்தை காண்பிப்பதற்காக, பாப்பா, இந்த விளக்கில் வெளிச்சம் இருக்கிறதே, அது எங்கிருந்து வந்தது என தெரியுமா என கேட்டேன். அந்த குழந்தை சட்டென விளக்கை ஊதி அணைத்துவிட்டு, தாத்தா, இப்போ இந்த வெளிச்சம் எங்கே போச்சோ அங்கிருந்துதான் அந்த வெளிச்சம் வந்தது என பதில் சொன்னது. ஆஹா, ஞானம் எனக்கு மட்டும் சொந்தம் என கர்வம் கொண்டிருந்தேன். அதை தகர்த்து அந்த குழந்தைதான் என் 3வது குரு என்றார். கிரேக்க ஞானி டயோஜனிஸுக்கு ஒரு நாய்தானே குரு, நியூட்டனுக்கு ஆப்பிள் தானே குரு, ஆர்கிமிடிஸ்க்கு தான் குளித்த தண்ணீர் தானே குரு, உலகின் பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டைனுக்கு நட்சத்திர